2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச நிலையில விஜயின் தாவேகா தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. பெரம்பூர், திருச்சி கிழக்குன்னு 2 தொகுதிகளையும் விஜய் ஜெயிச்சிட்டாரே தவிர கோட்டையில உட்காருவதற்கான தேவையான அந்த 118 சீட் இதுவரைக்கும் கிடைக்கல. இப்போ இருக்கிற சூழல்ல தாவேகா ஆட்சி அமையுமா இல்ல தமிழகத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி வருமா? ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தா என்ன நடக்கும், எப்போ மறுதேர்தல் நடக்கும்னு நான் சொல்றேன். இப்ப மொத்தமா 112 எம்எல்ஏக்கள் ஆதரவு தாவேகா கிட்ட இருக்கும் சூழல்ல இன்னும் பெரும்பான்மையை நிரூபிக்க 6 எம்எல்ஏக்கள் தேவையா இருக்கு. அதிமுக சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மொத்த பார்வையும் விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பக்கம்தான் இருக்கு. ஒருவேளை இவங்க ஆதரவு தரலனா விஜயால ஆட்சி அமைக்க முடியாம போனா அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்ட விதிப்படி 356 மத்திய அரசு கையில் எடுக்கும். அதுதான் குடியரசுத் தலைவர் ஆட்சி. இது வந்தா என்ன ஆகும் தெரியுமா? நம்பர் 1, முதலமைச்சர், அமைச்சர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. மாநிலத்தின் மொத்த அதிகாரமும் குடியரசுத் தலைவர் கைக்கு போகும். 2வது, குடியரசுத் தலைவரோட பிரதிநிதியா ஆளுநர் தான் தமிழ்நாட்டை நிர்வகிப்பார். அவருக்கு உதவியா தலைமை செயலாளர், அப்படி இல்லைன்னா ஆலோசகர்கள் இருப்பாங்க. 3வது, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு ஆதரவு இருக்காது. மாநிலத்துக்கான சட்டங்களை டெல்லியில் இருக்கிற நாடாளுமன்றம் தான் முடிவு பண்ணும். குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏன் ஆபத்துன்னு சொல்றாங்க தெரியுமா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லாம மக்களோட தேவைய டெல்லியில இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சிப்பாங்க அப்படின்றதுதான் இங்க கேள்வியே. ஆரம்பத்துல 6 மாசத்துக்கு இந்த ஆட்சி இருக்கும். அதுக்குள்ள ஒரு நிலையான அரசாங்கம் அமையலனா அதிகபட்சம் 3 வருஷம் வரைக்கும் கூட இழுக்கலாம். ஆனா 6 மாசத்துக்குள்ள தேர்தல் ஆணையம் ரீஎலெக்ஷன் நடத்த வேண்டிய சூழல் உருவாக்கும். மறுபடியும் ஒரு தேர்தல், மறுபடியும் கோடிக்கணக்கான செலவு. இது மக்களுக்கு ஒரு பெரிய சுமதான். அடுத்த 48 மணி நேரத்துல இதுக்கான பதில் கிடைச்சிரும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தா அது தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியா இல்ல பின்னடைவா?